जय पराशक्ति महामाई की जय. அன்னையினருளாலே இந்த இணைய வழி சத்சங்கத்தின் வாயிலாக நாம் எல்லோரும் பாரதியாரினுடைய கண்ணன் பாட்டு பற்றி அந்த ரசனையிலே தோய்ந்து அனுபவிப்பதற்காகவும் சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்காகவும் கூடியிருக்கின்றோம். முதலில் பிரார்த்தனை பாடல் பாடுங்கம்மா. நமஸ்காரம் அம்பா. கோமதி பாடுங்கம்மா. நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னவிற் கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிர் ஆசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நின்றன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டு அஞ்சலி செய்து நிற்போம். அம்மைதர் சிவசக்தி எம்மை அமரதம் நிலையினில் ஆக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் சக்தி மகாமாயி கி ஜெய். நல்லது. அன்னையினருளாலே இப்பொழுது பாரதியார் பாடல் கண்ணன் பாட்டு. ஜெயசித்ரா தானே இன்னைக்கு சொல்ல. நமஸ்காரம்மா, சொல்லுங்க. கண்ணன் எனது சத்குரு. இந்த வாய்ப்பை எனக்கு அருளிய இறைவனுக்கும் அம்பாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் என் சத்குரு. அதாவது நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே நான் கண்ணன் பக்தை தான். அவரை எப்படியெல்லாமோ நான் நினைத்திருக்கிறேன். அதாவது ஒரு பக்கத்துல அருகில் இருக்கிறவரா அப்படிலாம் நினைத்து நான் நிறைய நேரங்கள் பேசியிருக்கிறேன், பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு என்னவோ இந்த சத்குரு அப்படிங்கிற என் நெருங்கியே நான் பார்த்ததுனால கொஞ்சம் உயரத்துல சத்குரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பாட்டை நான் செலக்ட் பண்ண உடனே தான் தெரிஞ்சது அவர் எனக்கு சத்குருவாக இருந்து நிறைய இடங்களில வழிகாட்டியிருக்காரு. என்னை அறியாமலேயே அது இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். சத்குரு அப்படிங்கிறவர் இறைவனை நமக்கு காட்டுறவர். அதாவது சில பேருக்கு இறைவனே குருவாக அமைவதுண்டு, அது ஒரு பெரும் பாக்கியம். சில சமயம் என்ன பண்ணுவார்னா இறை குரு உருவில நமக்கு வழிகாட்டுவார். அதுதான் பல இடங்கள்ல ஞானியர்கள் சொல்லியிருக்காங்க. இறையே குரு, குருவே இறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதுலதான் சத்குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு இறைவனே குருவாக கிடைத்தது பெரும்பாக்கியம். பாரதியாருக்கு அப்படி கிடைத்திருக்கு. அவர் இறைவனையே குருவாக எண்ணி இது பண்ணியிருக்காரு. அவரோட அனுபவத்தை இந்த பாடல்கள்ல சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல சத் அப்படிங்கிறது உண்மையை, அதாவது மாறாத உண்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. குரு அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, குரு பூ இருளை காட்டுது. அதாவது நம் மனதில் இருக்கிற இருள், அந்த இருளை அகற்றிட்டா அதுல மீதி இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒளி. அந்த இருளை பூ இருளையும், ரூ இருளை போக்குதலையும் குறிக்குது. அப்போ அந்த நம் மனத்தில் உள்ள இருளை போக்கி நம் உள்ள இருக்கிற ஜோதி பிரகாசமாக இருக்கிற ஒளியை, அதாவது இறைவனை காட்டுகிறவரே சத்குரு அப்படின்னு நான் உணர்ந்தேன். அந்த இதை இந்த பாடல்ல சாத்திரங்கள் பல தேடினேன், அங்கு சங்கை இல்லாதன சங்கையாம், பலம் கோத்திரங்கள் சொல்லும் மூடர்தம் பொய்மை கூடையில் உண்மை கிடைக்குமோ, நெஞ்சில் மாத்திரம் எந்த வகையிலும் சக மாயம் உணர்ந்திடல் வேண்டுமே என்னும் ஆத்திரம் நின்ற அதனிடை நித்தம் 1000 தொல்லைகள் சூழ்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதாவது சாத்திரங்கள், அதாவது ஒருத்தர் வந்து ஆத்ம தாகம் கிடைத்த, அதாவது நான் யார் அல்லது இறைவன் யார் அப்படின்னு அந்த ஞானத்தை தேடுகிற வழியில அவர் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாஸ்திரங்கள், நம்ம முன்னாலே சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அதை தேடுவாங்க. அந்த சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது வந்து நிகமங்கள், அதாவது வேதங்கள், அந்த இதுல தேடுவாங்க. அதுல வேதங்கள் வந்து நம்ம இந்து சாஸ்திரத்துல கூறப்பட்டவைகள், அதை எல்லாத்தையும் தேடுவாங்க. அதான் அவர் சொல்லியிருக்காரு, சாத்திரங்கள் பல தேடினேன் அங்கே சங்கை இல்லாதன சங்கையாம். அந்த இதுல வந்து உண்மை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் போத்திரங்கள் சொல்லும் மூடர்தான் பொய்மை கூடையில் உண்மை கிடைக்குமோ. அந்த பழமைவாதிகளான அவங்க இதுல வந்து பொய்கள் நிறைந்திருக்கு, அந்த இடத்துல வந்து உண்மை, நான் உண்மையை தேடுறேன், கடவுள்ங்கிற உண்மையை தேடுறேன், அந்த உண்மை எனக்கு கிடைக்குமா. ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா, நெஞ்சில் மாத்திரம் எந்த வகையிலும், ஆனா மனதிற்குள்ள என்ன வேணும் அப்படின்னா தாகம் வேணும். நாம உண்மையை அறிந்திடணும் அப்படிங்கிற தாகம் வேணும். அந்த நெஞ்சில் மாத்திரம் எந்த வகையிலும் சக மாயம் உணர்ந்திடல் வேண்டுமே. அதாவது இந்த உலகம் எல்லாம் மாயை அப்படிங்கிறத உணர்ந்துடணும். என்னும் ஆத்திரம் நின்று அதை நான் டெய்லி எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனிடை நித்தம் 1000 தொல்லைகள் சூழ்ந்தன. நம்ம உலக வாழ்க்கையில வந்து நிறைய தொல்லைகள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதற்கு இடையிலயும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உண்மை பொருளை தேடுறாரு. அந்த உண்மை பொருளை தேடுறதற்கான முயற்சியாதான் சாஸ்திரம். அதாவது இந்த இடத்துல வந்து சாஸ்திரங்கள் தேடினா அங்கு உண்மை இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. அதாவது சாஸ்திரங்களை மட்டும் படிப்பதனால் உண்மை விளங்குவதில்லை, அதை வந்து அதன்படி நடக்கணும், நம்ம உணரணும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அடுத்த பேரால வந்து நாடு முழுவதும் சுற்றினான். இப்போ அந்த தாகத்தின் மேலிட்டால அவர் வந்து எல்லா இடங்களுக்கும் சுற்றுறாரு, எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கறத சுற்றுறாரு. பல நாட்கள் அலைந்திடும் போதினில், நிறைய நாட்கள் அதற்காக செலவிடுகிறார். அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிடணும், உண்மை பரம்பொருள் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக பல நாட்கள் அலைந்திடும் போதினில் நிறைந்தோடும் யமுனை கரையிலே, அவர் வந்து யமுனை நதியின் கரையில வந்து தடி ஊன்றி சென்றார் ஒருவர் கிழவனார். ஒரு கிழவர் உருவுல வந்த, இது வந்து அந்த பின்னால சொல்றாங்கன்னா முனிவர், அதான் சொல்றாங்க. கிழவர் தடி ஊன்றி சென்றார் ஒரு கிழவனார், ஒளி கூடும் முகமும், அவரோட முகம் வந்து பிரகாசமாக இருந்ததாம். அவரோட முகம் வந்து நல்ல ஜோதி வடிவாக இருந்தது, அத தெளிவு இருந்ததா, தெளிவுதான் குடிகொண்ட விழியும், கண்கள்ல வந்து நல்ல தெளிவா இருந்ததுன்னா அருள் ஒளி நிரம்பி இருந்தது அவரோட கண்கள்ல. குடிகொண்ட விழியும் சடைகளும் வெள்ளை தாடியும், முடி வந்து நிறைய இருந்தது அப்படிங்கறதான், சடைகளும் வெள்ளை தாடியும் பார்த்தாரு. ஆனா அவருக்கு அதை பார்க்கும் போதே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அவரை வணங்கணும் போல இருந்தது. ஏன்னா அவரோட தோற்றம் அப்படி இருந்தது, நல்ல ஒளி பொருந்திய முகமாக இருந்தது. அதெல்லாம் அந்த சடை அதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து வணங்கணும் போல தோன்றுது. அதனால தாடியும் கண்டு வணங்கியே பல சங்கதி பேசி வருகையில், நிறைய என்னென்ன அவரு நார்மலா எல்லாரும் பேசுற மாதிரி ஒவ்வொரு விதமா ஒன்னொன்னா பேசுறாங்க. அப்படி பேசும் வரும்போது என் உள்ளத்து ஆசை அறிந்தவர், அவரோட உள்ளத்தோட ஆசை, இப்போ ஒருத்தரோட பேசும்போது அவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அப்படி அந்த கிழவர் வந்து புரிந்துகிட்டாரு, என்னோட உள்ளத்து ஆசையை புரிந்துக்கிட்டார். உள்ளத்து ஆசை, இவருக்கு என்ன ஆசை இருந்தது அப்படின்னா, பரம்பொருளை காணும் ஆசை இருந்தது, பரம்பொருளை பற்றிய ஞானத்தை அறியும் ஆசை இருந்தது. அதனால மிக இன்புற்று உரைத்திடலானார். அவரோட இதுவும் அப்படி இருந்ததுனால இவருக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தின் ஆசை இருக்கும், உலகத்துல பொன் பொருள் அந்த ஆசை இருக்கும். அப்படி இல்லாம இவருக்கு வந்து உண்மையை உணர்ந்திடும், இறைவனை உணர்ந்திடும் ஆசை இருந்ததுனால அவர் மிக இன்புற்று உரைத்திடல் ஆயினார். அவருக்கு ஒரு இன்பமா இருந்தது, இப்படி ஒரு தாகத்தோட ஒரு மனிதன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவருக்கு மிக இன்பமா இருந்தது. அதனால தம்பி, நின் உள்ளத்திற்கு தகுந்தவன், நீ நினைக்கிற மாதிரி உனக்கு உள்ளவன், சுடர் நித்திய மோனத்திருப்பவன். சுடர் நித்திய மோனத்திருப்பவன்னா, நித்தியம்னா என்றும் நித்தியம், அப்ப மோனத்திருப்பவனா மௌனத்தில் இருப்பவன். சுடர்னா ஜோதி வடிவானவன். கடவுள் வந்து சொல்றதே, எல்லா ஞானிகளும் சொல்றது வந்து ஜோதி வடிவானவர், ஆனந்தமயமானவர். அப்புறம் வந்து அதாவது இயக்கம் இல்லாது இருப்பவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ சுடர் நித்திய மோனத்து இருப்பவன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உயர் மன்னர் குலத்தில் பிறந்தவன், இங்கு வந்து கண்ணனை சொல்றதுனால உயர் மன்னர் குலத்தில் பிறந்தவன், வட மாமதுரை ஆள்கின்றான், வட இந்தியாவில் இருக்கிற மதுரையை ஆள்கின்றவன். கண்ணன் தன்னை சரணென்று போவையில், அவரை வந்து சரண் அப்படின்னா இங்க வந்து மெயினா நம்ம வந்து இந்த குருத்துவத்துல வந்து சொல்றதே வந்து சரணாகதி, அதாவது சமர்ப்பணம், அததான் வந்து முன்னிறுத்து சொல்றாங்க. சரணாகதி அல்லது சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் போது நம்மை முழுவதுமாக குருவிடம் ஒப்படைத்து விட வேண்டும்.
நம்மளுடைய நன்மை தீமை எல்லாத்தையுமே கடவுள் மாதிரி அவர் முழுவதுமா அவர் கடவுளா நினைத்து அவரை சரணடைஞ்சிடணும், சமர்ப்பணம் பண்ணிடணும். அப்படிங்கும்போது முழு சமர்ப்பணமும் சரணாகதியும் தான் இங்க குருத்துவத்துல மெயினா சொல்றாங்க. அப்ப தன்னை சரணென்று போவையில் அவன் சத்தியம் கூறுவான். சத்தியம் கூறுவான்னா உண்மையை உனக்கு சொல்லுவான் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிடுறார். உடனே அவர் என்ன பண்றாரு, மாமதுரை என்பதி சென்று நான் அந்த மதுரைக்கு போறாரு. அங்கு வாழ்கின்ற கண்ணனை போற்றியே. இப்போ ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம அவங்கள பற்றின வார்த்தைகளை சொல்லுவோம். அதுதான் அந்த கண்ணனை போற்றியே. எந்தன் நாமமும் ஊரும் கருத்துமே. அவரோட நாமத்தை சொல்றாரு, அவரோட பெயரை சொல்றாரு, எந்த ஊர்ல இருந்து வந்தேன் அப்படிங்கறத சொல்றாரு, கருத்து எதற்காக வந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லி நன்மை தருகவென வேண்டினேன், எனக்கு நன்மையை செய்வீர்களாக அப்படின்னு அவர் வேண்டினேன். அவன் காமனை போன்ற வடிவமும். காமனை போன்ற வடிவம்னா மன்மதன் வந்து அழகிற்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றது வந்து காமன், மன்மதனை சொல்றாங்க. அதனால காமனை போன்ற வடிவமும் இளம் காளையர் நட்பும் பழக்கமும் அப்படின்னா நிறைய சிறிய வயதில் உள்ளவர்கள் நல்ல கட்டுமஸ்தான உள்ளவங்களோட நட்பும் பழக்கமும். இந்த கெட்ட பூமியை காக்கும் தொழிலே அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய பூமியை காக்கக்கூடிய தொழில இருக்கிறாரு. எந்த போதமும் செலுத்திடும் சிந்தையும். அந்த அவர் ஒரு நாட்டிற்கு அரசரா இருக்கிறாரு. அந்த அரசனை அந்த நாட்டை காக்கும் கவனத்திலேயே அவர் இருக்காரு. எந்த நேரமும் அந்த சிந்தையிலேயே இருக்கிறாரு அப்படிங்கறத அந்த இதுல சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆடலும் பாடலும் கண்டு நான் முன்னம் அவரு வந்து எல்லாரோடையும் ஆடிக்கிட்டு இருக்காரு, பாடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஆற்றங்கரையில ஒருத்தரை பார்த்தோமே, அவர் தப்பா சொல்லிட்டாரு, முனி வேடம் தரித்த கிழவரை. அவர் வந்து இப்படி இருக்கிறாரு, இவரு நான் ஒரு சின்ன நாட்டை ஆள்றவர், அந்த நாட்டிலுடைய எப்படி அதை நல்லபடியா பரிபாலிக்கணும் அப்படிங்கிற கவலையில இருக்கிறாரு, ஆடல் பாடலோட இருக்காரு, களிப்படைந்து இருக்கிறாரு. இவரு நமக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அதனால முதல்ல அவரை ரீடைரக்ட் பண்ண அந்த ஆற்றங்கரையில இருந்து ரீடைரக்ட் பண்ணவரை நினைக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவரை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வருது. கொல்ல வேண்டுமென உள்ளத்தில் எண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிறு நாடு புறந்திடும் மன்னவன். சிறிய நாட்டை ஆட்சி செய்யும் மன்னவன். கண்ணன் நாளும் கவலையில் மூழ்கினோன். அதாவது எதனாலனா நம்ம நாட்டை நன்றாக நல்லா பரிபாலிக்கணும் அந்த கவலையிலேயே இருக்கிறாரு. தவ பாடுபட்டோருக்கும் விளங்கிடா உண்மை. அதாவது தவத்தில் ஈடுபட்டவர்கள், அதாவது தவத்தில் ஈடுபடுபவர்கள் எதை வந்து ஒரு முயற்சியா எடுப்பாங்க அப்படின்னா கடவுளை அடையணுங்கிறதா அவங்க தவத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் விளங்கிடாத உண்மை இவருக்கு வந்து இப்படி நாட்டப்பட்டின கவலையிலையும் ஆடல் பாடலையும் இருக்கிறவருக்கு எப்படி தெரியும், அவர் எப்படி எனக்கு கூறுவாரு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு என்று கருதி இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். பின்னர் ஆனா அவர் என்ன பண்ணாரு, என்னை தனியிடம் கொண்டு போய் என்னை தனியா அழைச்சிட்டு போய் நினை நன்று மறுவுக மைந்தனே பரஞானம் முறைத்திட கேட்பாய் நீ அப்படின்னு சொல்றார். நீ உனக்கு உன்னுடைய நெஞ்சத்தோட ஆசையை நான் அறிந்து கொண்டேன். நான் பரஞானம் அப்படின்னா இவ்வுலக ஞானம் இல்லாம கடவுளை பற்றிய ஞானம் அப்படிங்கறதுதான் பரஞானம். உரைத்திட கேட்பாய் நீ அப்படின்னு சொல்லுது. நெஞ்சில் ஒன்றும் கவலை இல்லாமலே சிந்தை ஊன்ற நிறுத்தி. நெஞ்சில கவலை இருக்கக்கூடாது அப்படின்னா, கவலைன்னா என்ன, நம்ம கற்பனையாக நிறைய இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற போது கற்பனையான கவலைகளை நம்ம எடுத்துக்கிடுறோம். நம்ம சுற்றத்தார் அல்லது நம்மை சார்ந்து வாழ்பவர்கள் அவங்கள பத்தின கவலையில இருக்கிறோம். அப்படி கவலை இல்லாமலே சிந்தை ஊன்ற நிறுத்தி களிப்புற்றே. சிந்தை ஊன்றேன்னா மனத்தை ஒருமைப்படுத்தி. இப்ப தவம் பண்ணுவாங்க பண்றதே வந்து மனதை ஒருமைப்படுத்துறதுதான் தவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிந்தை ஊன்ற நிறுத்தி களிப்புற்றே தன்னை வென்று மறந்திடும் பொழுதினில். அப்போ வந்து மனம் ஒருமைப்படும் போது தவம் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனதை வென்று விடுவாங்க. அதான் சிந்தை ஊன்ற நிறுத்தி களிப்புற்றே. அப்ப களிப்புற்றேங்கும் போது அப்போ ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த மனதை ஒன்றி தவம் செய்யும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அப்ப களிப்புற்றே தன்னை வென்று மறந்திடும். அப்ப தன்னையே மறந்துடுவாங்க. அந்த அந்த மனதை ஓர்மைப்படுத்தி கடவுளோட இதுலயே இருக்கும்போது தன்னை மறக்கிற ஒரு நிலை வரும். அந்த நிலை வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆனந்தம் மட்டுமே மிஞ்சும். அப்ப தன்னை வென்று, அதுதான் தன்னை வெல்லுதல் அப்படிங்காங்க. தன்னை வென்று மறந்திடும் பொழுதினில் அங்கு விண்ணை அளக்கும் அறிவுதான். அங்குதான் என்ன தோன்றுவான் அப்படின்னா கடவுள் தோன்றுவார். கடவுள் இங்க வந்து அவர் சொல்றாரு அறிவுமயமான கடவுள். விண்ணை அளக்கும் அறிவுதான் அது வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்க அறியலாம் அப்படின்னு சொல்றாரு. விண்ணை அளக்கும் அறிவுதான். சந்திரன் ஜோதி உடையதாம், அது சத்திய நித்திய வஸ்துவாம். சந்திரன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஜோதி வடி, அது வந்து ஒளி. சந்திரன் நமக்கு வந்து கொடுக்கிறது வந்து ஒளி. அதான் சந்திரன் ஜோதி வடி உடையதாம், அதான் சந்திரன் சோதி உடையதாம், அது சத்திய நித்திய வஸ்துவாம்.
சத்தியம்னா என்னன்னா உண்மை, நித்தியம்னா எப்போதும் மாறாதது, நேற்று இன்று நாளை அந்த முக்காலத்திலும் மாறாதது. அதான் சத்திய நித்திய வஸ்து. வஸ்துனா பொருள். அப்ப அது சத்திய நித்திய வஸ்துவாம். நமக்கு முன்னால இருந்த முன்னோர்களும் நிலாவை பார்த்திருக்கிறாங்க, நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு பின்னால வர்ற சந்ததியரும் அந்த நிலவை பார்ப்பாங்க. அதுதான் அது சத்திய நித்திய வஸ்து அப்படின்னு அதை சொல்றாங்க. அதை சிந்திக்கும் போதினில் வந்துதான். அப்ப அதை நீங்க நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நினை சேர்ந்து தழுவி அருள் செய்யும். அந்த பரவஸ்துவானது பரம்பொருளானது அந்த நமக்கு அருளை உனக்கு கொடுக்கும். அதன் மந்திர தாளில் உலகெல்லாம் வந்த மாய கூத்துக்கான். அந்த ஒளியில நீ இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அந்த அந்த உலகத்துல உள்ள மாய கழிப்பு, அதாவது இந்த பிரபஞ்சமே என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா மாயை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாயையில உள்ள அதெல்லாம் உனக்கு விளங்கும் அப்படின்னு சொல்ல, மாய கழிப்பெரும் கூத்துக்கான் அப்படின்னு சொல்ற. இதை சந்ததம் பொய்யென்று உரைத்திடும் மட சாத்திரம் பொய்யென்று தள்ளடா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாத்திரங்கள்லாம் இது பொய் அப்படின்னு தான் உரைக்குது. அந்த இதை நீ பொய் அதை ஒதுக்கி தள்ளிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆதி தனியொரு பொருளாகுமோர், ஆதி தனிப்பொருள் ஆகுமோர். ஆதி ஒரே பொருள் தான். அது வெவ்வேறான பொருள் கிடையாது, அது ஒரே பொருள் தான். கடல் ஆறும் குமிழி உயிர்களாம். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு அவர் கடல் எடுக்கிறாரு. கடல்ல நம்ம ஆதி பொருள்னு எடுத்தோம்னா அதுல வர்ற அந்த குமிழ்கள், அதுல நீர்ல குமிழ்களா வரும். அந்த குமிழ்கள் எல்லாம் உயிர்கள் அப்படின்னு அவரு சொல்றாரு. அந்த ஜோதி அறிவென்னும் ஞாயிறு. இன்னொரு இதை சொல்றாருன்னா ஞாயிறை சொல்றாரு, சூரியனை சொல்றாரு. சூரியன்ல அந்த ஜோதி பிளம்பு வருது, அந்த சூரியனுடைய கதிர்கள்ல இருந்து வெளிச்சம் வருது. அந்த அந்த கதிர்கள்லாம் என்னது உயிர்கள். அங்க மீதி பொருட்கள் அதுல இருந்து நிறைய வண்ணங்கள் தோன்றும். அந்த வண்ணங்கள் பிற உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீதி அறிந்து இன்பம் எய்தியே ஒரு நேர்மை தொழிலில் இயங்குவார். இந்த அறிவை உணர்ந்தவங்க நேர்மையான தொழிலில் இயங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவருக்கு சொல்லிட்டே போய் கடைசியில முனிவர்களுக்கெல்லாம் உள்ள உண்மையான ஞானத்தை அவர் சொல்றார். கடைசியில சொல்லும் போது, சித்தத்திலே சிவம் நாடுவார் அங்கு சேர்ந்து களத்துல காழ்வார், நல்ல மத்த மதம் வெங்களிறு போல் நடை வாய்ந்தரு மாந்து திரிகுவார். அதாவது அவங்க மனதுல சிவத்தையே நாடுறவங்க யானை போல கம்பீரமாக நடப்பாங்க. மத்த மதம் வெங்களிறு போல் நடை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி அவங்களோட நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கடைசியில இந்த முனிவர்களுக்கெல்லாம் சொன்ன பரஞானத்தை உனக்கு சொல்கிறேன், அவங்க இதுபடி நீ நடந்தேன்னா ஞானத்தை கிடைப்பாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நான் அந்த 8வது, இது 12 பாட்டு இருக்குது, இந்த 8வது பாட்டு வரைக்கும் சொல்லியிருக்கேன்பா. நமஸ்காரம்பா. அழகா சொல்லிட்டு வந்தீங்கம்மா. மீதியும் கூட நீங்களே சொல்லிருக்கலாம், நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்களோ என்னமோ. ஆமா ஆமாம்பா. சரி, அடி இன்னும் எனக்கு தோன்றதை சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி கண்ணன் எனது சத்குரு. சத் அப்படின்னா மெய்ப்பொருள், உண்மை. உண்மையை உணர்த்துகின்றவர் சத்குரு. அந்த மெய்ப்பொருளே தான் குருவாக வருகிறது. சச்சிதானந்த பரம்பொருள் தான் குருவாக வருகிறது. அதனால ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றார், உன்னுடைய குருவை ஒரு சாதாரண மானுடர் என்று நினைக்காதே. இங்க குருங்கிறது ஆன்மீகத்தை போதிக்கின்ற குரு. உன்னுடைய குருவை ஒரு சாதாரண மனிதர் என்று நினைக்காதே. சச்சிதானந்த பரம்பொருளே குருவாக வருகிறார். அதனால நீ அவரை தெய்வமாவே கருது அப்படின்னு சொல்றார். ஸோ சத்குரு, சத்பொருளாகிய பரம்பொருளை உணர்த்துகின்ற குருநாதர். சரி, இப்போ ஒரு நமக்கு பரம்பொருளை உணர்த்தணும் ஒரு குருவா அப்படின்னா பரம்பொருளை உணரணும் அப்படிங்கிற ஆசை, ஏக்கம் நமக்கு முதல்ல இருக்கணும். அது இருந்தது பாரதியாருக்கு. அதை சொல்றார். இந்த முதல் 2 பாராலையும் அதை சொல்றார் பாருங்க. சாத்திரங்கள் பல தேடினேன். எப்படி அவர் முயற்சி பண்ணினார்? சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தார். சாஸ்திரங்கள்னா என்ன? 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களுக்கு உப வேதங்கள், அந்த 4 வேதங்களுக்கு அங்கங்களாக இருக்கின்ற வேத அங்கங்கள், அந்த வேத அங்கங்களுக்கு துணை நூல்களாக இருக்கின்ற உபாங்கங்கள்,
இப்படி 14 சாஸ்திரங்கள் இருக்கான். அது போக உபவேதம் 4, 18 சாஸ்திரங்கள் இருக்கான். அத்தனை சாஸ்திரங்களையும் இவர் படித்து பார்த்தாராம். கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்கு, கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கலாம் சாஸ்திரங்களின் மூலம் அப்படின்னு. சாத்திரங்கள் பல தேடினேன் அங்கு சங்கை இல்லாதன சங்கையாம். சங்கை அப்படின்னா சந்தேகம். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறது. அதனால எல்லாத்தையும் படிக்கும்போது ஒரு குழப்பம்தான் மிஞ்சுகிறது. சங்கை இல்லாதன சங்கையாம். ஒரு சந்தேகம் இல்லாட்டா இன்னொரு சந்தேகம் வந்துடுது. அதெல்லாம் படித்தா உடனே இவருக்கு தோணி போச்சு, பழங்கோத்திரங்கள் சொல்லும் மூடர்தம் பொய்மை கூடையில் உண்மை கிடைக்குமோ. என்னென்னமோ சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தேன். இதெல்லாம் என்னமோ கோத்திரம், குலம், ஜாதி இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் சொல்லக்கூடியதில் போய் கடவுளை பற்றின உண்மை கிடைக்குமா அப்படின்னு இவருக்கு ஒரு சலிப்பு வந்து விட்டது. நெஞ்சில் மாத்திரம் எந்த வகையிலும் ஜெகமாயம் உணர்ந்திடல் வேண்டுமே என்னும் ஆத்திரம் நின்றது இதனிடை. இந்த இடத்த சரியா பிரிக்கணும். என்னம்மா, ஆத்திரம் நின்றது இதனிடை நித்தம் 1000 தொல்லைகள் சூழ்ந்தன. எப்படி இருந்ததாம் பாரதியாருக்கு? சாஸ்திரங்களை படித்தார், குழப்பந்தான் மிஞ்சிச்சு. இதெல்லாம் பழைய விஷயங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோத்திர மூட நம்பிக்கைகள்லாம் உள்ள இந்த கூடையில் என்ன இருக்கும் அப்படின்னு ஒதுக்கிட்டாராம். இவருக்கு புரியலை, அதனால அதை இது மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கிட்டாராம். அந்த தப்பை தான் நம்ம எல்லாரும் பண்ணுறோம். சரியான சத்குரு உபதேசிக்கும் போது தான் சாஸ்திரம் சரியாத்தான் சொல்லியிருக்கு அப்படின்னு தெரியும். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ இது ஆனால் இப்படி தேடி முயற்சி பலனளிக்காமல் போன உடனே அந்த முயற்சியை அவர் விட்டுவிடவில்லை. உள்ளத்தில் மாத்திரம், நெஞ்சில் மாத்திரம். அவருடைய முதல் முயற்சி பலனளிக்காமல் போனாலும் நெஞ்சில் மாத்திரம் ஜெகமாயம் உணர்ந்திடல் வேண்டும். இந்த உலகம் மாயை என்கிறார்களே, அந்த மாயையினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு அப்பால் இருக்கிற பரம்பொருளை அறிய வேண்டும் என்கின்ற ஆத்திரம் அப்படிங்கிறார். ஆத்திரம் நான் யார் மேலேயும் கோபம் இல்லை, அந்த ஒரு பேஷனேட் சர்ச் ஃபார் காட், ஃபார் ட்ரூத். கடவுளை அறிந்து விட வேண்டும், சத்பொருளை அறிய வேண்டும் என்கின்ற தீவிர அருள் நாட்டம். அதைத்தான் இங்கே ஆத்திரம்ங்கிற. ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு அப்படிங்கிறோம். ஆத்திரம்னா ரொம்ப தீவிரமா செய்யக்கூடியது. ஆத்திரம் நின்றது இதனிடை நித்தம் 1000 தொல்லைகள் சூழ்ந்தன. நான் கடவுளை தேடணுங்கிற முயற்சியில் இறங்கினேன். உடனே உலகம் இவ கடவுளை தேடுறாளாம், அப்ப நம்ம கஷ்டம் கொடுக்காம இருப்போம் அப்படின்னு போகாது. அது உலகம் அது கொடுக்கக்கூடிய தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்குமா. அதனால தினந்தோறும் 1000 தொல்லைகள் வந்தன. ஏன் அதை சொல்றார் அப்படின்னா, நம்முடைய அந்த இறைநாட்டம் முயற்சியிலிருந்து நம்மை திசை திருப்புகிற வகையிலே உலக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் நம்மளை சுற்றி. அதுக்கு நடுவில் தான் இதயத்தில் இந்த ஏக்கம் இருக்கு, நாம் அதை நோக்கி போறோம் அப்படின்னு. அதனால இவர் என்ன பண்ணினார், நாடு முழுவதிலும் சுற்றினான் பல நாட்கள் அலைந்திடும் போதினில் நிறைந்து ஓடும் யமுனை கரையிலே. யமுனை கரைக்கு வந்துட்டார். தடி ஊண்டி சென்றார் ஓர் கிழவனார். யார் இந்த கிழவன்? தடி ஊண்டிட்டு போனாராம். எனக்கு ஒரு எண்ணம், கிருஷ்ணரே தான் இந்த கிழவனா இவர் அந்த பக்கம் திருப்பி விடுறார். எப்படி தெரியும்? இவன் நம்ம அறியணும் அப்படின்னு ஏக்கத்தோடு கொண்டிருக்கிறான் அப்படின்னு கடவுளுக்கு தெரிகிறது. ரொம்ப அலைஞ்சிட்டான். இப்படியே விட்டோன்னா இவனுக்கு நம்பிக்கையெல்லாம் போடு, சாத்திரமெல்லாம் போயின்னு சொல்லிவிடுவான். இப்படி விடக்கூடாது, நாட்டம் உண்மையா இருக்கு, அவனுக்கு உணர்த்தணும்னு சொல்லி அவரே கிழவனா வந்துட்டார். ஒளி அவர் எப்படி இருந்தார்? ஒளி கூடும் முகமும் தெளிவுதான் கூடிக்கொண்ட விழிகளும். அவருடைய முகத்துல ஒளி இருந்ததாம், கண்களிலே தெளிவு இருந்ததாம். அப்புறம் ஜடைகளும் வெள்ளை தாடியும் கண்டு வணங்கியே. ஜடை தாடி இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ரிஷி அப்படின்னு தோற்றத்திலேயே தெரிகிறது. அதை கண்டு இவருக்கு ரொம்ப இதா இருந்தது.
பல சங்கதி பேசி வருகையில். கடவுளை நாடித்தானே இவர் இப்படி அலைஞ்சிட்டே போறாரு. இவரை பார்த்தா ரிஷி மாதிரி இருக்கு. உடனே அவர் கூட சேர்ந்துக்கிட்டு பல விஷயங்கள், சங்கதி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சங்கதிம்பாங்க. என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிக்கொண்டே வராங்களா. யாரு? இந்த கிழவனாரும் பாரதியாரும். என்னுள்ள தாசை அறிந்தவர் மிக இன்புற்று உரைத்திடல் ஆயினார். இறைவனை அறிந்த ஞானிக்கு அரிய ஆசை கொண்டு முயலுகின்ற ஒரு முமுட்சுவை பார்த்தா சந்தோஷம் வரும். பரவாயில்லையே, இந்த பையன் இந்த வயசுல நல்லா இருக்கானே அப்படின்னு நல்லது சொல்லி கொடுப்பாங்களாம். அப்படி மிக இன்புற்று உரைத்திடலாயினர். என்ன சொன்னார்? தம்பி, நின்னுளத்திற்கு தகுந்தவன், சுடர் நித்திய மோனத்து இருப்பவன். நீ நாடுகிறாய் அல்லவா மெய்ப்பொருளை, அந்த மெய்ப்பொருள் நாட்டத்துக்கு ஏற்ற ஒருவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? சுடர் நித்திய மோனத்து இருப்பவன், எப்போதும் ஆழ்ந்த அமைதியில் திளைத்திருக்கிறான். உயர் மன்னர் குலத்தில் பிறந்தவன். குருன்ன உடனே ஏதோ காட்டுல இருக்கிற ஒரு ரிஷின்னு நினைச்சுப்படாத, அவன் ராஜா தான். வடமாமதுரை பதி ஆழ்கின்றான். மதுரா அப்படிங்கிறது வடமதுரை அப்படின்னு தமிழ்நாட்டில் அப்படி சொல்ற வழக்கம். அது நமக்கு வடக்கு இருக்கிறதுனால வடமதுரை. தென்மதுரை நம்ம மதுரை, அதனால இதை வடமதுரை அப்படின்னு சொல்றோம். ஆனா அது மதுரா அப்படிம்போம், இது மதுரா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல ரெண்டையும் ஒன்னா சொல்றதுனால வட மாமதுரை பதி ஆழ்கின்றான். அப்ப கண்ணன் தன்னை சரண் என்று போவையால் அவன் சத்தியம் கூறுவன் என்றன. குருட்ட போகும்போது நீ சரணாகதி பண்ணணும். என்ன எனக்கு சொல்லி தர போறீங்களா இல்லையா அப்படின்னு கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது. விழுந்து கும்பிடணும், பணிஞ்சு நிற்கணும். அவர் சொல்லும்போது நம்ம நினைக்கிறத சொல்லணும். அப்படி ஒரு பணிவோடு போகணும். அதனால கீதையிலே என்ன சொல்லியிருக்கு? பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் நீ அந்த ஞானிகளிடம் உன்னுடைய சந்தேகங்களை கேட்டால் அவர்கள் உனக்கு உண்மையை புகட்டுவார்கள். அதனால சரண் என்று போவையேல் அவன் சத்தியம் கூறுவன் அப்படின்னு இந்த தாத்தா சொல்றார். உடனே இவர் தான் ஏக்கத்தோட இருக்காரே, நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நேர ராமபாணம் போல மாமதுரை பதிக்கு சென்றார். மாமதுரை பதி சென்று நான் அங்கு வாழ்கின்ற கண்ணனை போற்றியே எந்தன் நாமமும் ஊரும் கருத்துமே சொல்லி நன்மை தருகென வேண்டினேன். தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் பாரதி. எப்படி? நாமம் பெயரை சொன்னார், ஊர் எங்கிருந்து வந்திருக்கேன் ஊரை சொன்னார், கருத்து எதுக்காக வந்திருக்கேன் தன்னுடைய நோக்கத்தை சொன்னார். அப்படி சொல்லிட்டு நன்மை தருக என வேண்டினேன். இது கீதையில இன்னைக்கு அந்த 7வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல. அதுல அவர் சொல்றார், कार्पण्यदोषोपहतस्वभावः पृच्छामि त्वां धर्म सम्मूढचेताः यच्छ्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधिमां त्वां प्रपन्नम्. நான் உன்னை சரணடைகிறேன், எனக்கு ஸ்ரேயஸை நல்லதை, எது உயர்ந்ததோ நன்மையானதோ சிறந்ததோ அதை எனக்கு உறுதியாக உபதேசியுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கணும். நாம என்ன சொல்ற? நன்மை. நன்மை என்பதுதான் இங்கே ஸ்ரேயஸ், அதாவது மோக்ஷம். மோக்ஷத்துக்கான வழி என்ன, மோக்ஷம் என்பது என்ன, அதை அடைவதற்கான உபாயம் என்ன, நான் எப்படி செய்தால் எனக்கு அது கிடைக்கும் என்று அந்த கண்ணனிடம் பாரதி கேட்கின்றான். அப்ப கண்ணன் எப்படி இருந்தான்? கொஞ்சம் அப்படி மனசு ஆலோசிக்கிறது. அவன் காமனை போன்ற வடிவமும், மன்மதனை போல அழகா இருக்கானா. மன்மதனோட அப்பா தானே. இளம் காளையர் நட்பும் பழக்கமும், சுற்றிலும் இளைஞர்கள்லாம் அவனை சூழ்ந்திருக்கிறார்களாம்.
கெட்ட பூமியை காக்கும் தொழிலிலே எந்த போதும் செலுத்திடும் சிந்தையும். அவரோட பொறுப்பு என்ன? இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும். இது எப்படிப்பட்ட பூமியா இருக்கு? கெட்ட பூமி. ஒரு நல்ல ராஜாக்கு நிறைய வேலை கொடுக்கும் இந்த உலகம். அவ்வளவு பிரச்சனைகள், கேடுகள் எல்லாம் இருக்கு இதுல. நல்லது அடி வாங்கி கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், அதை காப்பாற்றணும். அதை அடிக்கிறதுக்கு கெட்டது வந்துக்கிட்டே இருக்கும். அது எண்ணிக்கையில 100 இருக்கும், இந்த நல்லது 5 தான் இருக்கும். அவன் காப்பாற்றணும். அந்த படி அப்படி ஒரு ஒவ்வொரு கணத்தையும் பிடித்து கொள்ளுகின்ற, ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்ற இந்த பூமியை காப்பாற்றுதல்ங்கிற தொழிலில் ஈடுபட்டிருக்கிற ராஜாவாக இருந்தான் கண்ணன். ஆடலும் பாடலும் கண்டு நான், அப்படி பொறுப்பு இருக்குங்கிறதுக்காக 24 மணி நேரம் அப்படியே இருக்கிறது இல்லை. அவ்வப்பொழுது இந்த ராஜாக்களுக்கு ஆடல் பாடல், ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக என்டர்டெயின்மெண்ட், அப்படி ஒரு சில பொழுதுபோக்குகள் அதெல்லாம் இருக்கான். அதெல்லாம் பார்த்தாராம். பாரதியாருக்கு பிடிக்கல. ஆடலும் பாடலும் கண்டு நான் முன்னர் ஆற்றங்கரையினில் கண்டதோர் முனிவேடம் தரித்த கிழவரை கொல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணினேன். ஒரு பக்கம் பார்த்தா வேலை வேலை வேலைன்னு கிடக்காரு. அதுக்கேற்ற மாதிரி உலகமும் அப்படி மோசமா இருக்கு. அந்த மோசமான உலகத்தை இவர் காப்பாற்றுகிற தொழிலில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தா ரிலாக்ஸ் பண்ணுறேன் வேறு வழின்னு சின்ன பசங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்க, இவர் பாட்டுக்கு ஆட்டம் பாட்டம் இருக்காரு. என்னது இது? இப்போ இவர்கிட்ட போய் ஞானத்தை பெறுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு, அந்த கிழவரை கொல்லணும். அவ்வளோ கோபம் வருது இருக்கு. தன்னுடைய லட்சியம் நிறைவேறாமல் போய்விடுமோ, அந்த சத்வஸ்துவை உபதேசிக்கின்ற தகுதி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறவருக்கு இருக்குமோ அப்படின்னு இந்த சீடனாகிய பாரதி கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டார். அப்ப என்னாச்சு? அப்படி அவர் உள்ளத்தில் எண்ணினாராம், சிறு நாடு புறந்திடும் மன்னவன், புறந்திடும் காப்பாற்றுகின்ற, சிறிய இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற மன்னவன் கண்ணன் நாளும் கவலையில் மூழ்கினோன். எத்தனையோ பொறுப்பு இருக்கும். சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தம் இருக்கும் இல்லையா? அதனால நாளும் கவலையில் மூழ்கினோன். தவ பாடுபட்டோர்க்கும் விளங்கிடா உண்மை பார்த்து இவன் எங்கனம் கூறுவான். ஆஹா, தவம் புரிந்தாலே அறிய முடியாது இந்த பரம்பொருள். அதை இவன் எப்படி சொல்லுவான்? இவனுக்கு எப்போ பார்த்தாலும் நிறைய கவலைகள், தொந்தரவுகள், தொல்லைகள் இருக்கே இந்த உலகத்திலேருந்து. இவன் பரிபாலிக்கிற இந்த உலகத்திலேருந்து கஷ்டங்கள் நிறைய வருதே. அப்போ இவன் எப்படி மெய்ப்பொருள் விளக்கம் எனக்கு அளிப்பான் அப்படின்னு இவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரே சந்தேகம். என்று கருதி இருந்துட்டேன். அவருக்கு தாங்கிறதுக்கு இடம் கொடுத்துருப்பார்ல, அங்கே உக்காந்துட்டாராம். போய் பார்க்கல. இவர் என்னத்தை போய் பார்க்கறது அப்படின்னு நினச்சிட்டாராம். கிருஷ்ணரை பார்க்காம அவர் ரூம்லேயே உக்காந்துட்டாராம். பின்னர் என்னை தனியிடம் கொண்டு போய், ஏன் வரல பாரதி? தேடிட்டு வந்தாரே, மெனக்கட்டு தென்னாட்டிலேருந்து வந்தாரே, கூட்டிட்டு வா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி ஆட்களில் அனுப்பவும் அவங்க கூப்பிடவும் திருப்பி போயிட்டான். அவனை தனியாக கூட்டிட்டு போயிட்டு இந்த விவகாரங்களுக்கு நடுவில் இருந்தா இவன் குழம்பி போறான், சின்னவன் பாவம் அப்படின்னு தனியாக கூட்டிட்டு போனாராம். போயிட்டு என்ன சொல்றார் கண்ணன்? நினை நன்று மருவுக மைந்தனே, அன்பா மைந்தனே, மகனே, சௌமிய. உபனிஷத்துலலாம் ரிஷி சீடரை சௌமிய, அன்பானவனே, மகனே அப்படின்னு கூப்பிடுவார். அது மாதிரி கீதையில கிருஷ்ணரும் அர்ஜுனனை ஒரு சில இடத்துல இப்படி சொல்றார். என்ன, சௌமியங்கிற வார்த்தையை சொல்லல, 6வது அத்தியாயத்தில் சொல்றார். நகி கல்யாணக்கிருத் கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி. தாத்தா அப்பா அப்படிங்கிற, அப்பான சின்னவங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா மகனேன்னு தான் அர்த்தம் இல்லையா? துர்கத்தின் தாத்த கச்சதி, அப்பா கவலைப்படாத, நல்லது செய்யறவனுக்கு கெடுதல் வராதுப்பா அப்படிங்கிற. அத மாதிரி இங்க மைந்தனே நீ நன்று மருவுக, நல்லா யோசிச்சுக்கோ, அவசரப்பட்டு இப்படி போயிடாத, இவ்வளவு தூரம் அலைஞ்சு வந்திருக்கியே. பர ஞான முறைத்திட கேட்பை நீ எதை தேடி வந்தாயோ அந்த பர ஞானத்தை, மேலாம் பொருள், பரம்னா மேலானது, மேலாம் பொருளாம் பர பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை நான் உரைக்க நீ கேட்பாயாக.
நெஞ்சில் ஒன்றும் கவலை இல்லாமலே சிந்தை ஊன்ற நிறுத்தி களிப்புற்றே. எப்படி கேட்கணும்? நெஞ்சில் ஒன்றும் கவலை இல்லாமலே. உலக விஷயங்களை பத்தின கவலை உன் மனசை நச்சரிக்க விடாது, அதெல்லாம் தூக்கி தூர போட்டு உபதேசம் கேட்கும் பொழுதும் அப்புறம் நாம திரும்ப அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுதும் அதை தியானிக்கும் பொழுதும் உலக விஷயங்களை அப்படி ஒதுக்கி வச்சிடணும். அதுக்கு இப்போ நோ அட்மிஷன், இப்போ உனக்கு இடம் இல்லை அப்படின்னு. நெஞ்சில் ஒன்றும் கவலை இல்லாமலே சிந்தை ஊன்ற. ஒரு இடத்துல ஊன்றுவதுன்னா அப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஊன்ற அப்புறம் ஒரு தடவை ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி வெளியில் வந்துடக்கூடாது. நிறுத்தி. சரி, அப்படி செய்யறது கஷ்டமா இருக்கானா? இல்லை. களிப்புற்றே தன்னை வென்று. அப்போ மனதை ஒருமுகப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக என்ன செய்யணும்? தன்னை வென்று மறந்திடும் போதில்லே. இந்த கீழான ஈகோங்கிற இந்த ஜீவ ஆத்மாவாகிய அகங்காரத்தை மறந்து இருக்கும் பொழுது அங்கு விண்ணை அளக்கும் அறிவு தான். எப்படி நீ அந்த அறிவு பொருளான பரம்பொருளை, சித் வஸ்துவை, சின்மயானந்த வஸ்துவை எப்படி நீ உன்னுள்ளே காணலாம்ங்கிற ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். அங்கு விண்ணை அளக்கும் அறிவுதான். நம்ம இதயத்துல தான் மனசை நிறுத்தி என்ன அந்த பரம்பொருளை தரிசிக்க முயற்சிக்கிறோம். இப்போ அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற்றால் ஒன்று நமக்கு புரியும், அந்த பரம்பொருளானது நம்முடைய இதயத்துக்குள் கட்டுப்பட்டதல்ல, அது விண்ணை அளக்கும் அறிவு. இறைவன் என்பவன் அறிவே வடிவானவன், உணர்வு மயமானவன், சின்மயம் ஆனவன், பிரஜை வடிவானவன், தேஜஸாகிய அறிவு என்னும் தேஜஸ் வடிவில் இருப்பவன். அதனால அது எப்படி இருக்கு? ஒரு இடத்துக்குள்ள கட்டுப்படுத்துவதில்லை. ஹிருதயம் ஏதோ கொஞ்சம் அதுக்குள்ள இருக்காருன்னு நினைச்சிடாதே, விண்ணையளக்கும் அறிவுதான். அந்த அறிவு எப்படி இருக்கு? 1000 கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லுவோம். இங்கே உதாரணத்துக்கு சந்திரன் சொல்றார், நஜ சந்திரன் சொல்லல. சந்திரனை போன்ற குளிர்ந்த ஒளி, சந்திரனின் ஒளி அதுல குளிர்ச்சி இருக்கு. சூரியனுடைய ஒளியில ஒரு கடுமை இருக்கு, சந்திரனில் ஒரு இனிமை இருக்கு. அதனால சந்திரன் ஜோதி உடையதாம், அது சத்திய நித்திய வஸ்துவாம். சத்திய வஸ்துனா என்ன? நித்திய வஸ்துனா என்ன? நித்திய வஸ்துனா என்றும் இருப்பது, முக்காலத்திலும் இருப்பது. நம்முடைய உடம்பு எடுத்துக்கோங்களேன், அவரவர் வயசை நினைச்சுக்கோங்க. 50 வயசு ஒருத்தருக்கு உங்களுக்குள்ள அப்படின்னா 51 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறதோ தெரியாது. இன்னொரு 50 வருஷம் வச்சுக்கோங்க, 100 வயசு வாழறோம்னு. 50 வருஷத்துக்கு அப்புறம் இது இருக்குமா? சொல்ல முடியாது. அப்போ இந்த உடல் ஒரு காலத்துல இல்லை, இன்னொரு காலத்துல இல்லாம போயிடும், நடுவில் கொஞ்சம் இருக்கு. அப்படி இல்லாமல் எல்லா காலத்திலும் இருப்பது நித்திய வஸ்து. சத்திய வஸ்துனா என்னன்னா, இப்போ நாம விழிச்சிட்டு இருக்கும்போது இந்த உலகத்தெல்லாம் பார்க்குறோம். தூங்கிட்டோம்னா இந்த உலகம் நமக்கு தெரியறதில்லை. கனவு கொண்டோன்னா இந்த உலக பார்த்ததனுடைய நினைவையே திருப்ப கிளப்பி கனவா நம்ம மனசுக்குள்ள பார்க்குறோம். கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் அதுவும் தெரியறதில்லை. அப்ப இந்த உலகம் இந்திரியங்களால் பார்க்கும்போது தெரிந்து, இந்த இந்திரியங்கள் ஓய்ந்து கிடக்கும் போது பார்வைக்கு எட்டாமல் போய்விடுகின்றன. அப்படி போறதெல்லாம் சத்தியம் அல்ல. சரி, அப்ப எது இருக்கு சத்தியமானா? நீ விழித்திருக்கும் போதும், நீ கனவு காணும் போதும், நீ கனவற்ற உறக்கத்தில் மூழ்கி கிடக்கும் போதும் நான் 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 என்று ஒன்று இருக்கிறது. அது ஈகோ நான் அல்ல, எல்லாவற்றுக்கும் ஆதாரமான பரம்பொருள். அது எப்பொழுதும் இருக்கிறது. இங்கே எப்பொழுதும் என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. அது சத்திய வஸ்து, இந்திரியங்களின் காட்சியில் கட்டுப்பட்டது அல்ல. அது சத்திய நித்திய வஸ்துவாம். சரி, இப்படிலாம் சொன்னா கஷ்டமா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னா,
சிந்திக்கும் போதில் வந்து தான் நீ இதை நினைச்சிட்டீன்னா போரும்பா, அப்போ உடனே அது வந்து நினை சேர்ந்து தழுவி அருள் செய்யும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படிலாம் இல்லை. பெரியவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை புரிஞ்சு அப்படி நினைச்சு பாரு. இப்ப சத்திய வஸ்து நித்திய வஸ்துன்னு சொல்லும் பொழுது உனக்குள் அந்த சத்திய வஸ்து நித்திய வஸ்து இருப்பதை உணர்வாய், நீ நினைக்கணும். இன்னொரு இடத்துலயும் பாரதியார் சொல்ல, சிந்தை ஒன்றே போதுமடா, ஸ்ரத்தை ஒன்றே போதும். சிந்தித்தல் போதுமடா, ஸ்ரத்தை ஒன்றே போதுமடா. ஸ்ரத்தையோடு நீ சிந்தித்தால் அந்த பரசிவ வெள்ளம் உனக்குள் வந்து பாயும் அப்படிங்கிற. அதனால பிரம்மம் பிரம்மம்னு என்னமோன்னு பயப்பட வேண்டாம், அது உனக்கு கிட்டும். நீ வேற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அதை ஒன்றை மட்டும் சிந்திக்க. அதன் மந்திரத்தாலி உலகெல்லாம் வந்த மாய களி பெரும் கூத்து காண். அவர் நினைச்சார்ல ஜெகமாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல, இவர் சொல்றார் என்ன, அந்த மெய்ப்பொருளின் மந்திரத்தால், ஏதோ மந்திரம் போட்டு மேஜிக் பண்ணின மாதிரி இந்த உலகங்கள் எல்லாம் மாய உலகம் எல்லாம் தோன்றி இருக்கிறது. இதை சந்ததம் பொய் என்று உரைத்திடும் மட சாத்திரம் பொய் என்று தள்ளடா. இங்க ஒரு ஒரு புரட்சிகரமான விதத்துல உண்மை சொல்றார் பாரதியார். இந்த உலகத்தை எப்படி நீ பொய்ன்னு சொல்லுவ? அவருக்கு பாரதியார் மனசுக்குள்ள அது எப்பவும் இருக்கு. ஒரு பாட்டையே பாடுற, எல்லாம் பொய்யா இதெல்லாம் பொய்யான்னு ஒவ்வொரு அனுபவமா சொல்லி சொல்லி இந்த உலகத்தை வந்து பொய்ன்னு சொல்லக்கூடாது. அது அவருக்கு பிடிக்கல. அந்த மாயாவாதத்தை பாரதியாரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இறைவனே இந்த உலகமாக ஆகியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை ஏன் பொய்ன்னு சொல்லணும் என்று ஒரு பக்தி பாவனையோடு அவர் சொல்றார். அதனால கிருஷ்ணர் அதை சொல்லதாக இங்க காட்டுகின்றார். அப்ப இந்த உலகத்தை இத்தனை தோற்றங்கள்லாம் ஆகும்படி செய்த பரம்பொருள் செய்திருக்கிறார். இது எப்படி பொய்யாகும்? அதை பொய்ன்னு சொல்ற சாஸ்திரம் தான் பொய்னு தள்ளு அப்படிங்கிறார். ஆதி தனி பொருள் ஆகுமோர் கடல் ஆறும் குமிழி உயிர்களாம். எப்படி? கடல்ங்கிற ஒரு பெரிய முழுமையில், டோட்டாலிட்டி, அந்த முழுமையில குமிழிகள், எத்தனை குமிழிகள் வருது, எண்ணற்ற குமிழிகள் போல இந்த இறைவன்கிற கடலுக்குள்ள உயிர்கள்ங்கிற குமிழிகள் வருகின்றன. அந்த முழுமையில் நாமெல்லாம் சிறு சிறு அம்சங்கள். விசிஷ்டாத்வைத்த மாதிரி சொல்றார். அந்த ஜோதி அறிவென்னும் ஞாயிறு தன்னை சூழ்ந்த கதிர்கள் உயிர்களாம். சூரியன் இருக்கு, அதுலேருந்து அதனுடைய வெளிச்சத்தை அந்த கதிர்கள் தான் எடுத்துக்கொண்டு வருகின்றன. அப்ப அந்த கதிர்கள் மாதிரி தான் உயிர்கள் இருக்கான். மூல சூரியன் போல இறைவன் இருக்கிறார். இங்கு மீதி பொருட்கள் எவையுமே அதன் மேனியில் தோன்றிடும் வண்ணங்கள். உயிர்களுக்கு மட்டும்தானா, மனுஷங்க மட்டும்தானா? எல்லாமே அவன் தான். ஜடப்பொருள் என்ன, ஸ்தாவரத்திலிருந்து விலங்குகள் வரையிலும் உள்ள சிற்றுயிர்கள் எல்லாம் அவன் தான். மனிதர்கள் மட்டுமல்ல, சகலமும் அந்த மூல ஒரு பொருளின் தோற்றங்கள். வண்ண நீதி அறிந்து இன்பம் எய்தியே, இப்படி எல்லாம் இறைவனே எல்லாமாக ஆகியிருக்கிறார் என்ற இந்த நியத்தியை அறிந்து, நீத்தின இந்த இடத்துல நியத்தியை அறிந்து இன்பம் எய்தியே, அதனால் நீ மகிழ்ச்சி அடைவாயாக. ஒரு நேர்மை தொழிலில் இயங்குவார். அப்படி ஞானம் பெற்ற உடனே எனக்கு ஞானம் வந்தாச்சு, இதெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். ஞானம் வருவதற்கு முன்னால் பிராரப்த வசமாக என்ன வேலை தொழில் செய்து கொண்டிருந்தார்களோ அதை தொடர்ந்து செய்வார்களாம். இந்த கசாப்பு கடைக்காரன் இந்த யோகிக்கு உண்மை உபதேசிப்பார்னு ஒரு கதை இருக்கும், கேட்டிருக்கீங்களா? முதல்ல ஒரு காட்டுல ஒரு தபஸ்வி யோகி தபஸ் பண்றான். 12 வருஷம் தபஸ் பண்றான். அப்புறம் அதனுடைய இடையில கொஞ்சம் தபஸை நிறுத்தி அவன் கண்ணை திறந்துட்டு சுத்து முத்தும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ மேலே அவன் மரத்தடியில் உட்காந்துருக்கான். மரத்துல மேலேருந்து ஒரு பறவை எச்சமிடுகிறது. அது இவன் மேலே விழுந்துருது. உடனே ஒரு கோபத்தோடு இப்படி நிமிர்ந்து பார்த்தான். இவன் பார்த்த பார்வையில் அந்த பறவை அப்படியே பொசுங்கி செத்து கீழே விழுந்துருது. உடனே அட 12 வருஷம் தபஸ் பண்ணினதுக்கு நமக்கு பலன் கிடைத்து விட்டது பார், அந்த பறவையை, என் மீது எச்சம் கழித்த பறவையை நான்
சாகடித்து விட்டேன் அப்படின்னு இவனை ரொம்ப பெருமையாக நினைத்து கொண்டான். இப்படி தற்பெருமை வந்த உடனே 4 பேர்ட்ட சொல்லிக்கணும்னு அவனுக்கு தோணிடுச்சு. உடனே இவ்வளோ நாள் காட்டுக்குள்ளேயே இருந்தவன் இப்போ ஊருக்குள்ளே போய் பிக்ஷை எடுப்போன்னு போனால் ஒரு வீட்டில் முதல்ல போயிட்டு பிக்ஷாந்தேகி மாதா பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்குறான். அந்த வீட்டம்மா, அப்பா கொஞ்சம் இரு, என்ன நான் பெரியவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன், இது முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு முடியாத கணவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நிறைய நேரம் ஆயிடுறதுக்கு மெதுவாக வர. இவனுக்கு ஆனால் கோபம் ஒரு முறைச்சான். உடனே அவசனா, அப்பா இங்கே பாரு, இங்கே எந்த கொக்கும் இல்லை சுட்டு வீழ்த்துறதுக்கு அப்படிங்கிறா. இது என்னடாது, இவளுக்கு எப்படி தெரியும் நான் அங்கே பறவையை சுட்டது, பார்வையாலேயே சுட்டெரித்தது? உடனே அவன் சொல்கிறா, இருக்கட்டும், எப்படிமா உங்களுக்கு தெரிஞ்சுது? நான் என்னுடைய கடமையை இங்கே முறையாக செய்கிறேன், அதனால எனக்கு இதெல்லாம் தெரியுதுப்பா, அது ஒன்றும் பெருசு இல்லை. அங்கே ஒரு கசாப்பு கடைக்காரன் இருக்கான், அவன்கிட்ட போய் கேளு, உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான்னு அனுப்பிச்சி விட்டுறான். சரி, இது என்னடாது ஆச்சரியமாக இருக்கேன், சரி போவோம் அப்படின்னு அங்கே போனேன். பார்த்தாலே பெரிய ஒரு தடிமனான சரீரம், சக்குன்னு மாம்சத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். எல்லாரும் வந்து வாங்குறாங்க. எப்படியும் ஓரத்தில் நின்றுட்டே இருக்கான் இந்த தபஸ்வி. அப்புறம் உடனே அவன் சொல்கிறான் அங்கேருந்து, ஓ அந்த அம்மா அனுப்பினாங்களா, கொஞ்சம் இருங்க இந்த வந்துடுறேன், கொஞ்சம் வேலையை முடிச்சிடுறேன் அப்படிங்கிறான். எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச உடனே அவங்கெல்லாம் போன உடனே அவன் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து திண்ணையில் உட்காந்து வாங்க அப்படின்னு இந்த தபஸ்வியோடு பேசுகிறான். அந்த அம்மா வந்து இங்கே கொக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிச்சு. இவர் சொல்கிறார் அந்த அம்மா அனுப்பினாங்களாங்கிறாரு. இவர் இங்கே இருந்தாப்பில் சக்குன்னு இதை வெட்டினாலும் அவர் புரியுது அவருக்கு. சரி, எப்படி தெரிஞ்சுது? செல்ஃபோன்லாம் இல்லையே. அப்போது யோக திருஷ்டியில் அறிந்தார்கள். அப்போது இவன் கேட்குறான், இப்போ இவனுக்கு பணிவு வந்து விட்டது இந்த தபஸ்விக்கு. அதனால் ஐயா அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு, நீங்களும் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஏன் இந்த கசாப்பு கடை வைக்கிற வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், அப்பா வேலையில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இல்லை, என்னுடைய முன்னோர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க, அது ஒரு வேலை நமக்கு இருக்குது, ஏதோ வயிற்றுப்பாட்டை கழிக்கிறதுக்கு ஒரு வேலை, அதனால நான் தொடர்ந்து செய்கிறேன். ஞானம் பெற்றதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அந்த கசாப்பு கடைக்காரன் சொல்லி இந்த தபஸ்விக்கு ஞானத்தை உபதேசிக்கிறார். அதுக்கு பேர் வியாத கீதை. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், நீதி அறிந்து இன்பம் எய்தியே ஒரு நேர்மை தொழிலில் இயங்குவார். ஞானம் பெற்றவர்கள் என்ன வேலை வாய்க்கிறதோ அதை செய்வார்கள். ஒன்னே அது நேர்மையாக தர்மத்துக்கு ஒத்ததா மக்களுக்கு நலன் செய்வதா இருக்கும். எனக்கு ஞானம் வந்தாச்சுன்னு ஒரு டெரரிஸ்ட் மாதிரி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நேர்மையானது, மக்களுக்கு நலன் செய்யக்கூடியது, அப்படிப்பட்ட வேலை எதுனாலும் அவங்க செய்வாங்களாம். சித்தத்திலே சிவம் நாடுவார். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? உள்ளம் சிவ பரம்பொருளை நாடிய வண்ணம் இருக்கும். இங்கு சேர்ந்து கழித்து உலகாளுவார். தான் இருக்கிற சொல்றார். அதை கண்டுதானே முதல்ல அவன் பாரதியார் வந்து தயங்குற, என்னது ஆட்சி புரிகிறார், அப்புறம் ஜாலியா சுத்துறாரு, இவர் எப்படி உண்மை சொல்லுவார் அப்படின்னு நினைச்சார் இல்லையா? அதுக்கு பதில் சித்தத்திலே சிவம் நாடுவார். புறச்சூழல் எப்படி இருந்தாலும் அகத்தில் அவர்கள் இறைவன் மயமாக இருப்பார்கள். இங்கு சேர்ந்து கழித்து உலகாளுவார். நல்ல மத்த மத வெண்களிறு போல் நடைவாய்ந்து இருமாந்து திரிகுவார். எப்படி இருப்பாங்களா? மத்த மத வெண்களிறு போல் நடைவாய்ந்து இருமாந்து திரிகுவார். ஞான செருக்குன்னா இது வந்து அகங்காரம், அகம்பாவம், திமிர் இல்லை, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அவர்கள்ட்ட எப்பவும் இருக்கும். எந்த சூழலிலும் அஞ்ச மாட்டார்களாம். ஞானம் வந்ததற்கு அடையாளம் அச்சமே இருக்காது. அச்சம் இல்லாத இடத்துல இந்த தைரியம் தன்னை போல வெளிப்படும். அதைத்தான் இங்கே சொல்றார். மத்த மத வெண்களிறு போல், அந்த தலையில அந்த மத நீர் ஒழுகுகிற யானையை போல நடைவாய்ந்து, அவர்களுடைய நடை எப்படி அப்படி கம்பீரமாக இருக்கும், அமைதியாக மெதுவாக போவாங்களா, எதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. நடைவாய்ந்து இருமாந்து அப்படி கர்வத்தோடு போவார்களாம். திரிகுவார். இங்கு நித்தம் நிகழ்வது அனைத்துமே எந்தை நீண்ட திருவருளால் வரும். புரியுது இல்லையா? இங்கு நிகழ்வதெல்லாம் இறைவனுடைய பேரருளால் வருகிறது. இன்பம் சுத்த சுகம் தனி ஆனந்தம். இங்கே என்ன வந்தால் அது சுகம். என சூழ்ந்து
கவலைகள் தள்ளியே. என்ன வந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் சரி, நன்றை செய்வாய் பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகம் அப்படின்னு பக்தன் சொல்லுகிறான். சைவத்துல மாணிக்கவாசகர் இப்படி சொல்றாருன்னா, வைஷ்ணவத்திலையும் அப்படித்தான் சொல்றாங்க. எல்லா பக்தர்களுடைய, அதாவது உண்மையை உணர்ந்த பக்தர்களுடைய மனநிலை இதுதான். அதனால என சூழ்ந்து அப்படின்னா நன்கு ஆலோசித்து அப்படின்னு அர்த்தம். கவலைகள் தள்ளியே, இங்க நடக்கிறதெல்லாம் இறைவன் திருவுள்ளம் என்று நினைப்பதால் கவலைகள் இல்லாது இருக்கிறார்கள். ஜோதி அறிவில் விளங்கவும் உயர் சூழ்ச்சி மதியில் விளங்கவும். அறிவில் ஒளி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. உயர் சூழ்ச்சி மத்தியில் விளங்கும். சூழ்ச்சினா என்ன? இந்த இடத்துல நாம சாதாரணமாக சூழ்ச்சின்னா அடுத்தவனை கால வாரத்துக்கு திட்டம் போடுறது தான் சூழ்ச்சின்னு சொல்றோம். உண்மையில சூழ்ச்சினா மந்திராலோசனைங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு கடினமான ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நுணுகி ஆராயணும். பார்த்தீங்களா, அந்த நுணுகி ஆராயிற ஆராய்ச்சிக்கு பேர் தான் சூழ்ச்சி. அது எப்பயுமே கெட்டதா இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு பெரிய காரியம் எடுத்து செஞ்சால் அது நன்றாக எல்லா அம்சங்களையும் அலசி ஆராய்ந்து பிரச்சனை இல்லாதபடி சரியாக கொண்டு போகணும். அது சூழ்ச்சி. இப்போ காஷ்மீரை பாரதத்தோட இணைச்சாங்க. அதுக்கு எவ்வளவு திட்டமிட்டிருக்கணும், எத்தனை பேரை ஆலோசிச்சிருப்பாங்க, அவர்கள் அப்புறம் எப்படி ஆலோசிச்சிருப்பாங்க, அந்த சட்டத்தை எப்படி டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவுலாம் பண்ணி ஸ்டெப்பாக அதை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு பேர் சூழ்ச்சி. சூழ்ச்சின்னு இங்கே ஒரு கெடுதல் ஒன்றும் இல்லை, ஆழ்ந்து ஆராய்ந்து நுணுகி செய்வது அதனால உயர் சூழ்ச்சி மத்தியில் விளங்கவும். அந்த ஞானிகளுக்கு அந்த தன்மை இருக்குமா? ஏன்னா அறிவுடையார் ஆவது அறிவார், இப்படி செஞ்சா இந்த விளைவு வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அப்புறம் அற நீதிமுறை வழுவாமலே, திறமை இருக்குங்கிறதுக்காக நீதியிலேருந்து அவங்க தவறிவிட மாட்டார்களாம். எந்த நேரமும் பூமி தொழில் செய்து, பூமி தொழில்னா உலகத்தை காப்பாற்றுகின்ற தொழிலை செய்து கலை ஓதி, அது மட்டும் இல்லை, அவர்கள் வேதம் ஓதுவார்கள், கலைஞானம் உடையவர்களாக இருப்பார்கள். ஓதி பொருளியல் கண்டுதான். நாட்டை நிர்வகிக்கணும்னா பணம் பண்ணணும்ல, ஜிஎஸ்டியை போடணும், அந்த 50% ஜிஎஸ்டி சென்ட்ரலுக்கு தனியாக வரணும், அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும், ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், எல்லாரும் வரியை கட்டுறாங்களான்னு பார்க்கணும். அதுக்காக பணம் வேணும்னு பேராசையோடு ரொம்ப போடக்கூடாது. மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு நாட்டை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்காக போடணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும், வரியை குறைப்போம், மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கணும். பொருளியல் கண்டு தாம் பிறர் உற்றிடும் தொல்லைகள் மாற்றியே, இந்த மோதி விழிக்கும் விழியினார் பெண்மை மோகத்தில் செல்வத்தில் கீர்த்தியில். அதாவது அறம் பொருள் இன்பம்னு எல்லா 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 அனுபவங்களையும் தமக்கு வாய்ப்பதுக்கு ஏற்ப, அவரவருடைய பிராரப்தத்துக்கு ஏற்ப சில எல்லாருமே துறவியா இருக்கணுங்கிறது கிடையாது. ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் துறவியா இருக்கணுங்கிறது கிடையாது. அப்ப அவர்கள் இல்லறத்தில் இருக்கலாம். அதனால பெண்களோடு இருக்காங்களாம். பெண்மை மோகத்தில் செல்வத்தில் கீர்த்தியில் ஆடுதல் பாடுதல். அப்புறம் சித்திரம் ஓவிய வரைவார்களா. கவி ஆதி இணைய கலைகளில் பாட்டு பாட முடியுமா, கவிதை ஏற்றுவார்களாம். உள்ளம் ஈடுபட்டு என்றும் நடப்பவர் பிறர் ஈன நிலை கண்டு துள்ளுவார். அடுத்தவங்க கஷ்டம்னு வந்தா, நீ பண்ணின பாவத்தை நீ அனுபவிக்கிற, நான் என்ன பண்ணணுப்ப அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ அப்படியா கஷ்டப்படுறியா அப்படின்னு வருவாங்களாம். அப்போ இது மாயா உலோகம் அப்படின்னு சொல்லாம அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு தான் அவங்க துள்ளி கொண்டு வருவார்களாம். அவர் நாடும் பொருட்கள் அனைத்தையும் சில நாளினில் எய்த பெருகுவார். அப்படிப்பட்ட ஞானிகள் எதை நினைக்கிறாங்களோ அது உடனே நடக்குமா, உடனே சில நாட்களில் அது கிடைத்துவிடும். அதனால ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா சத்திய சங்கல்பர்கள். அதாவது அவங்க நினைச்சாங்கன்னா அது நடந்துடும்,
அதான் சத்திய சங்கல்பம்ங்கிறதுக்கு பொருள். அப்படி நாடும் பொருட்கள் அனைத்தையும் சில நாளினில் எய்தப் பெருகுவார். சரி, அப்புறம் அவர் காடு புதரில் வளரினும், எங்கேயோ காட்டில் இருக்காங்கன்னு வச்சுப்போம், தெய்வ காவனம் என்று அதை போற்றலாம். எங்கேயோ காட்டில் ஒரு முட்புதரில் இருக்காரு வச்சுப்போம் ஒரு ஞானி, அது முட்புதர் அல்ல, தெய்வ காவனம், பூங்காவனம், அது தெய்வீகமாகிவிடும். தெய்வத்தை உணர்ந்த ஞானிகள் இருக்கிற இடமே தெய்வீகம் ஆகிவிடும். ஞானியர் தம்மியல் கூறினேன், ஞானிகளுடைய இயல்பு எப்படிப்பட்டதுன்னு உனக்கு சொல்லிட்டேன். அந்த ஞானம் விரைவினில் எய்துவாய். ஆசீர்வாதமும் பண்ணிட்டார். உபதேசம் பண்ணி நிறுத்தாம சீடனுக்கு தன்னுடைய அருட்சக்தியை கொடுத்து தூக்கி விடுகிறார். அவர் தான் உண்மை குரு. அதனால அந்த ஞானம் விரைவினில் எய்துவாய் என தேனில் இனிய குரலிலே கண்ணன் செப்பவும், அவர் சொன்ன உடனே உண்மை நிலை கண்டேன். ஏக்கத்தோடு வந்து பக்குவத்தோடு இருக்கிறதுனால கண்ணன் அழகா உபதேசிச்ச உடனே அந்த வடிவா அவர் இருக்கிறதுனால இவருக்கு உடனே புரிஞ்சிருத்தான். பண்டை ஈன மனித கனவெல்லாம், பண்டை கனவுன்ட்டார் அப்படின்னு அர்த்தம். ஜென்மாந்திரமா சேர்த்து வச்ச இந்த மனித வாழ்க்கை, உடல் வாழ்க்கை உண்மை என்று நினைத்து கொண்டிருந்தேனே, அந்த கனவுகள் எல்லாம் என்னாச்சு, எங்கன் ஏகி மறைந்தது கண்டிலேன். எங்கேயோ ஓடி போச்சு. எப்படி போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அறிவான தனிச்சுடர் நான் கண்டேன். பரம்பொருள் சத்து, சித்து, ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சித் என்கின்ற அந்த அறிவுமய பொருளை, உணர்வுமய பொருளை, பிரக்ஞே வடிவான பெரும் பொருளை நான் கண்டேன். அதன் ஆடல் உலகென நான் கண்டேன். ஜகமாயை அறிந்திடணும்னு சொன்னார் இல்லையா, ஆஹா, இறைவனே இத்தனையுமாக ஆகியிருக்கிறார். குருதேவர் சொல்றார், ஒருத்தன் வந்து அவங்க வீட்டில் மொட்டை மாடிக்கு போகிறான். அப்போ இந்த படியில் ஏறி ஏறி விறுவிறுன்னு எனக்கு மாடிக்கு போயிடணும் அப்படின்னு நல்லா அப்படியே காற்று நல்லா வரும். அப்படி அந்த வானத்தை பார்த்துக்கொண்டு நட்சத்திரங்களை பார்த்துக்கொண்டு நல்லா இருக்கும், நம்ம போயிடணும் நேரம் அப்படின்னு விறுவிறுன்னு ஏறி போயிட்டான். போய் மேலே மொட்டை மாடியில் இருக்கான், சந்தோஷமாக இருக்கு. இப்போ அவன் கீழே இறங்கி வரும்போது அவனுக்கு புரிகிறது, ஓஹோ, மொட்டை மாடியில் என்ன காரை, அந்த காலத்தில் காரை இருக்கும், இப்போ சிமெண்ட் வச்சுக்கோங்களேன், என்ன கலவை செங்கல் அதெல்லாம் போட்டு அது உருவாக்கப்பட்டிருக்கோ அதே காரை செங்கல் கலவை தான் இந்த படியிலையும் இருக்குது. புரியுதா? முதல்ல இந்த படியில் கிடுகிடுன்னு இதை ஏறி போய் அதை விட்டுட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டான். இப்போ இறங்கி வரும்போது தெரியுது, மாடியும் படியும் ஒரே பொருளால் ஆனது, இறைவனும் உலகமும் உண்மையில் ஒன்றுதான் என்பதுதான் ஞானத்தினுடைய தெளிந்த முடிவாக இருக்கும் என்று அப்படி இவருக்கு புரிந்ததாம். அறிவான தனிச்சுடர் நான் கண்டேன், அதன் ஆடல் உலகென நான் கண்டேன் அப்படின்னு தன்னுடைய தரிசனம், என்ன சத்திய தரிசனம், உண்மையை அறிந்த அந்த அனுபவத்தை சொல்லி இதெல்லாம் யாரால கிடைச்சதுன்னா கண்ணன் எனது சத்குரு என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப அருமையான பாடல். ஜெயசித்ரா நல்லா சொன்னீங்க. நேரமும் ஆயிடுது, அம்பா சொல்லணும் நம்மளே சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்களாக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க. ஆனால் அதை சொன்ன வரையில் நல்லா சொன்னீங்க. சின்ன சின்ன கருத்துகள் தவிர மற்றபடி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. கண்ணன் எனது சத்குரு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பாடலை தனியாக ஒரு தரம் படிக்கணும் திரும்ப. இப்போ இந்த விளக்கத்தை கேட்ட பிறகு இந்த பாடலை நீங்கள் தனியாக படிக்கணும். எந்த நூலையுமே அந்த ஆசிரியர் மூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நாம் பார்க்கணும். எத்தனை விளக்கங்கள் கேட்டாலும் அந்த ஆசிரியர் நம்ம இதயத்தோடு பேசுகிறத நம்ம கேட்கணும். அதனால் தனியில் நேராக அதை படிக்கணும், மூலத்தை வாசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல மனசுக்கு எல்லாம் விளங்கும். அதனால் கண்ணன் நமது சத்குருவாக இருந்து என்றோ அர்ஜுனனுக்கு மட்டும் கீதையை உபதேசிக்கவில்லை, இன்றும் அவனை நாடுகிற ஒவ்வொரு உண்மையான ஸ்ரத்தை மிகுந்த ஜீவனுக்கும்
இதயத்திலே உண்மையை உணர்த்துகின்றார் சத்குருவாக. ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.